சார் வணக்கம் சார். வணக்கம். இப்ப ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டார். தாவேகா பக்கம் நகர வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? தாவேகா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க 3 பேரும் சேர்றதுக்கு கிரவுண்ட் லெவல்ல வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது. அது உள்ளபடியே நல்லா தான் வேலை செய்யும். ஆனா இப்போ செங்கோட்டையன் எடுத்திருக்கிற மூவ் வந்துட்டு பாசிட்டிவாவோ நெகட்டிவாக முடிச்சாதான் இதனுடைய அவுட்கமே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க 3 பேரும் சேரும்போது அதிமுகவுக்கு எதிராக விஜய் கூட்டணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதிமுகனுடைய ஓட்டு அதிமுக எதிராக போகுது. இப்போ ஓபிஎஸ்க்கு போட்ட மாதிரி, டிடிவிக்கு போட்ட மாதிரி விஜய்க்கு அது போகுது. எனக்கு நல்லா தெரியுது, போகவே போகாது. ஏன்னா அதிமுக கட்சி அழியறதுக்கு அவன் ஓட்டு போட மாட்டான், அது வாடுறதுக்கு தான் ஓட்டு போடுவான். இப்போ என்னதான் இருந்தாலும் இவங்கெல்லாம் அதிமுக தான். அதனால தான் இவங்களுக்கு அந்த ஓட்டு விடுது. அதுவும் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில், மற்ற இடங்களில் அது வருமானது சந்தேகம். ஸோ இந்த செங்கோட்டையனுடைய இந்த அதிரடி, இந்த செயல்பாடு, இந்த நகர்வு எப்படி வேலை செய்யுதுன்றதை பொறுத்து தான் அது. ரெண்டாவது இன்னொரு பெரிய ஒரு நெருக்கடி அங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னா, விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாரு. அதை எப்படி டிடிவியோ இல்லை ஓபிஎஸ் ஏற்றுக்குவாங்க? குறிப்பாக ஓபிஎஸ் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அவர் ஏற்கனவே 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு சீனியர் பாலிட்டிஷியன். அவர் எப்படி அதை ஏற்றுக்கிட்டே ஒரு கீழே போவார்? அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி கூட்டணி இருப்பாங்க? ஆனால் அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருந்து விஜயும் உணர்ந்திருப்பாரு. தெரியும், அந்த கட்சிக்கும் தெரியும், தாவேகாவுக்கும் தெரியும். இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா தென் மாவட்டங்களில் நம்ம பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுறதுலாம் அவங்களுக்கு தெரியும். இன்னும் நடக்குமான்னு பார்க்கணும். இல்ல இதுல என்னன்னா, இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் போய் விஜயகாந்துக்கு பக்கபலமா நிக்கலையா? இதுல என்ன சீனியர் ஜூனியர்லாம்? பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்துட்டு என்னைக்குமே ஒரு முதல்வர் பதவி அப்படிலாம் வைத்து வர கிடையாது. கட்சியில வந்துட்டு ஓபிஎஸ் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா இருந்தவர்லாம் கிடையாது. அவரு எம்ஜிஆர் கூட ரொம்ப ஒரு இணக்கப்பட்டோட அவர் இருந்தார், அவ்வளவுதான். ஆனா ஓபிஎஸ் அப்படி இல்லை, டிடிவி தினகரன் அப்படி இல்லை. டிடிவி தினகரன் நின்று 22 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு 2019 மக்களவை தேர்தல். அது யாருடைய ஓட்டு? அதிமுக ஓட்டு தானே. இன்னைக்கு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வாங்கினது அதிமுக ஓட்டு தானே. அதனால தானே அதிமுக ரெட்டையில போடுற கேண்டிடேட் வந்துட்டு ஒன்றும் இல்லாத போய் டெபாசிட் எடுக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க பாருங்க, இவங்கெல்லாம் பவர்ஃபுல், அந்தந்த பகுதியில் இவங்க பவர்ஃபுல். இப்போ 2021 தேர்தலே தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் வந்துட்டு தோத்ததுக்கு காரணம் வந்துட்டு ஆனால் அதிமுக அமமுகனுடைய ஓட்டு தான், ஓட்டு பெருப்பு தான். ஏன்னா அவங்க எல்லாம் ஐடென்டிக்கல், ஒரே தலைவர், ஒரே லைனேஜ் தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அது. அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா இது அதிமுக ஒரு இழப்பை ஏற்படும். அதே நேரத்தில் அவங்க 2 பேரும் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடத்துக்கு வந்தாதான் அதிமுக ஓட்டே அவங்களுக்கு விடும், அந்த ஆதரவு ஓட்டே அவங்களுக்கு விட விடாது. இப்போ விஜயோட அவங்க ஏன் சேரணும்னு சொல்றாங்க? ஏன் ஒரு கூட்டணி அவங்களுக்கு தேவைப்படுது? பாஜகவை எதிர்த்தாச்சு, அவனுடைய கட்சிக்காரருக்கு ஒரு 30-40 பேருக்காவது இடம் பிடிக்கல, இடம் வேண்டல, எதை வச்சு பிடிப்பாங்க? ஒரு பலமான ஒரு அணி இருந்ததுன்னா தானே அவங்கள நிற்பாங்க. ஒரு 5 பேர் ஜெயிக்க முடியும், 10 பேர் ஜெயிக்க முடியும். அந்த இடத்துக்கு தான் வராங்க எல்லாரும். இப்ப என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வெளியேறி விட்டார்கள். மீண்டும் அதில் இணைக்கப்பட பிஜேபி முயற்சி எடுத்ததெல்லாம் எடுக்காது, பிஜேபி எடுக்காது. வேற இல்லையா அவங்களுக்கு எதுவுமே? அவங்களுக்கு இருக்குதே இல்லாத போது அதை பத்தி பரவாயில்ல. ஜெயிக்கணும்ல சார். இல்ல, இவர் ஜெயிக்கிறது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். இவர் மட்டுமே ஜெயிக்க பாரு, 21 எக்ஸ்பெரிமெண்ட் தான். இவர் ஜெயிக்க பாக்குறாரு, அதுக்கு பிஜேபி துணைந்து இருக்கணும் பாரு. பிஜேபிக்கு இந்த முறை நம்ம ஜெயிக்கணும் நிறைய இடங்களை. அதுக்காக சப்போர்ட் வேணும்ல, கூட்டணி சப்போர்ட். ஆமா வேணும் தான். அதுக்கு என்ன பண்றது? இது இப்போ பியாண்ட் த லெவல் போயிடுச்சு, விட்டுட்டாங்களே, வெளியேறிட்டாங்கல்ல அவங்க. இல்ல, இவர்களை கேர்லெஸ்ஸா கையாண்டதுக்கான காரணம் என்னன்னு? கையாண்டது காரணம் வந்துட்டு இவங்க ஒத்து போல, பாஜக அவனுடைய அங்கமா இவங்க ஆகல, அவ்வளவுதான். டிடிவி தான் புறக்கணிக்கப்படுகிறார். மீட்டிங் நடக்குது, அமித்ஷா வர்றார், புறக்கணிக்கப்படுகிறார். ஆமா, அதான் காரணம். அந்த அளவுக்கு ஏன் லெத்தாஜிக்கா இருக்காங்க? இல்ல, பிஜேபி லெத்தார்ஜிக்காலாம் இல்லைங்க. பிஜேபி வந்துட்டு இவங்களெல்லாம் வந்துட்டு தாமரை சின்னத்துல போட்டிடுறதுக்காக எதிர்பார்த்தாங்க மக்களவை தேர்தலில். அது இவங்க 2 பேரும் ஒத்துக்கறல. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். நாங்க எங்களுடைய அஇஅதிமுக அடையாளத்தை விட்டு தர தயாரா இல்ல, அதனால இவங்களை ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. எங்கேயாவது நின்று ஜெயிச்ச ஒரு கேண்டிடேட்டுக்கு மறுபடியும் சீட்டு தரதை மறுப்பாங்களா? அவர் ரவீந்திரநாத் ஏற்கனவே ஜெயிச்சதுக்கு தானே தேனி கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஏன் அவருக்கும் சீட்டு கொடுக்காத இவரையும் தூக்கி எடுத்துட்டு போயிட்டு ராமநாதபுரத்துல போட்டாங்க? அப்ப இதெல்லாம் யோசிச்சு வச்சு பாத்தீங்க அப்படின்னா
அவங்க ஓரங்கட்ட பாக்குறாங்க. அப்ப அது அந்த நிலையை அப்படி ஏத்துக்கிட்டு அரசியல்வாதிக்கு விட்டு தந்துருவாரா ஓபிஎஸ் இல்ல டிடிவி? விட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன, தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு ஒத்து வரலன்னும் போது தூக்கி போட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் பிஜேபியோட இருந்தா? என்ன பெனிஃபிட்? ஒண்ணும் கிடையாது. இப்போ ராமதாஸ் எங்க பிஜேபி தூக்கி போடுறாரு? நீ யாரு எனக்கு சீட்டு கொடுக்குறது? அதானே, அதே தான் இவங்க கொடுக்கும். நாங்க பார்த்து எங்களை நிர்ணயிச்சுக்கிறோம். அது தமிழ்நாடு. அதிமுக அணியை விட பலமான அணியா அமைஞ்சிருமா மூன்றாவது? அதெல்லாம் போற போக்குல தான் அது முடிவு எடுக்க முடியும். இப்ப விஜய் ஒரு பலமாகும், அவர் கூட வந்துட்டு ஓபிஎஸும் டிடிவி தினமும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு அது அதிமுகவுக்கு, அதிமுக பாஜகவா இதுவா, ரெண்டாவது இடம் யாருக்கு அப்படின்ற ஒரு போட்டி ஏற்படும், நிச்சயம் ஏற்படும். அப்பதான் தெரியும். அது இன்னும் கொஞ்ச நாள் போனவன தான் முடிவு செய்ய முடியும். ஆனா ஒரு விஷயம், பாஜக வந்துட்டு உறுதியா சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னோம்னா விஜய்க்கு வாங்குற ஓட்டு பாதி கூட அவருடைய பேர்ல அடிக்காது. அதெல்லாம் ரெஜிஸ்டர் பார்த்துருவாங்க. சித்து வேலையெல்லாம் செய்வாங்க பாஜக தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு. அது நடந்துரும். இந்த மாசம் கடைசியில விஜய் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாராம். எப்படி களம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அவர் போயிட்டு என்ன பேசாருன்றத பார்ப்போம். அவர் ஏற்கனவே பெரிய ஒரு மாநாடை கூட்டி ஃபிளாப் ஆச்சு. ஃபிளாப்பா? ஃபிளாப் நான் தான் சொல்லிட்டேன், ஃபிளாப் ஆயிடுச்சு சொல்லிட்டு. எந்த ஒரு மாநாடு நடத்தி மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையே, அதுக்கு பேர் ஃபிளாப். ஒரு வாரத்துக்கு பேசிக்கிட்டே இருந்தாங்க சார். அதெல்லாம் சும்மா அந்த ஊடகத்துல பேசிட்டு இருந்தாங்க, அதான சொல்றீங்க? ஆமா, அது பேசிட்டு இருக்காங்க. மக்கள் பேசணும், மக்கள் கிட்ட அது ஒரு பேச்சு ஒரு எதிர்பார்ப்பு அவர் மாதிரி ஏற்படணும். அது ஏற்படல, அது முடிஞ்சு போச்சு. சுற்றுப்பயணத்துல போறப்ப வீதி வீதியா போவாரு, ஊர் ஊரா போவாரு. அப்போ ஒரு அவர் எப்படி போறாருன்றத பார்ப்போம். அவர் எப்படி மக்கள் கிட்ட போறாரு, எப்படி பேசுறாரு, இஷ்யூஸ் எடுத்து எப்படி பேசுறாரு, எப்படி அவர் தான் ஒரு மாற்று சக்தின்னு அவர் காட்டுறாருன்றத பார்ப்போம். இல்ல அவரோட பிரசன்ஸே போதாதா? எம்ஜிஆருடைய பிரசன்ஸ் இருந்தது. எல்லாரும் ரொம்ப தப்பான அணுகுமுறைங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். எம்ஜிஆரோட இல்ல விஜயகாந்தோட விஜய் ஒப்பிட்டுக்கிறது, விஜயகாந்தோட கூட ஒப்பிடக்கூடாது. விஜயகாந்த் அரசியலை பண்ணவர், துணிஞ்சு நின்றவர். விஜயெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எம்ஜிஆரோட தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க. அது ஒரு பெரிய லெவல். அது எம்ஜிஆரோட அரசியல் அப்படின்றது. இவங்கெல்லாம் தேர்தல் ஒண்ணு கூட்டணின்னு பயப்படுறவங்க இவங்கெல்லாம். அவர் கிடையாது. அதனால ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க. ரெண்டாவது காலகட்டம் எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு ஒருத்தர் வெறும் ரசிகன் மட்டுமே கிடையாது. புரியுதுங்களா? அன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு கிடையாது. சூழல் மாறுது, மாறி போச்சு. அதனால அன்னைக்கு இருந்து 77 2026 படம் போட்டுக்கிறலாம். ஆனா இங்க நடக்காது. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சூழ்நிலையில அதிமுக இந்த மாதிரி பலவீனம், அதிமுக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்குதுன்றத பொறுத்து இருக்குங்க. எடப்பாடி எப்படி இதை அணுகிறாருன்றத பொறுத்து இருக்கு. எடப்பாடி பின்வாங்குவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எடப்பாடி பின்வாங்கிறதுக்கான சாத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அவர் தன்னை தக்க வச்சுக்கிறது தான் முனைப்பா இருக்கு. அப்படி இல்லைன்னா அதிமுக உடையுமோ? இன்னும் மீதும் தெரியல. பிஜேபி எப்படி பண்ண போகுது? இது வரைக்கும் உடைச்சிருக்கிறாங்கல்ல பிஜேபி எவ்வளவு, அது என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ செங்கோட்டையனுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னா பிஜேபிக்கு ஆதரவான வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகா இவங்களாம் வருவாங்க. வரப்போதான் தெரியும். என்ன நடக்குது பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி.